ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தெய்வா ஃபுட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மட்டன் வறுத்த கறி தான். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். 3 ஸ்பூன் மிளகாத்தூள் எடுத்திருக்கேன், தனியாத்தூள் கொஞ்சம், மஞ்சத்தூள், இஞ்சி பூண்டு விழுது, கருவேப்பிலை, கொத்தமல்லி, தக்காளி, வெங்காயம்லாம் நல்லா பொடியாக நறுக்கிக்கோங்க. ஒரு 2 தக்காளி பெருசு, 2 வெங்காயம், பச்சை மிளகா, எண்ணெய் தேவையான அளவு. இப்போ வந்து ஒரு குக்கரில் தான் முதல்ல நம்ம செய்ய போகிறோம். அதுக்கப்புறமா வானலுக்கு மாற்றி வறுத்துக்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்சதும் எண்ணெய் ஒரு 3 ஸ்பூன்லேருந்து 4 ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. அதே மாதிரி எண்ணெய் காஞ்சதும் கடுகு சேர்த்துட்டு கடுகு நல்லா வெடிக்கணும். சீரகம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சீரகம் பொரிஞ்சதும் வெங்காயம் நல்லா பொடியாக நறுக்கின வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்குங்க. பச்சை மிளகா நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அவங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி 2 இல்லை 4, 3 அந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுட்டு நல்லா வதக்கிக்கோங்க. உப்பு சேர்த்து வதக்குனா இன்னும் சீக்கிரம் வேகும் வெங்காயம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் அப்பப்போ அரைச்சி பண்ணுறது ரொம்ப வாசனை இருக்கும். ஸோ இப்போ அரைச்சி நம்ம கண்டெய்னருக்குள்ளே போட்டு வைக்கிறது அதெல்லாம் அந்தளவுக்கு ஸ்மெல் அரோமா இருக்காது. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதங்கினதும் தக்காளி பொடியாக நறுக்கணும் இல்லையா, அதையும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதங்கணும். லைட்டாக குக்கர் வந்து அப்படியே மூடி போட்டு வைங்க. அது தண்ணி விடும் அந்த தக்காளியிலேருந்து. அந்தளவுக்கு நல்லா வதங்கிக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி தண்ணி விட்டதும் நம்ம எடுத்து வச்சுருக்க மிளகாத்தூள், தனியாத்தூள், மட்டன் மசாலா, மஞ்சத்தூள் இதெல்லாம் சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. திரும்பவும் இதே மாதிரி ஒரு மூடி போட்டு வச்சுக்கோங்க. அப்படியே சுருண்டு வரும் நல்லா நமக்கு அது வெந்து. அந்த மாதிரி வந்ததும் மட்டன் பீசஸை வந்து அது கூட ஆட் பண்ணிவிடுங்க. நான் இது ஒரு 300 கிராம் மட்டன் எடுத்திருக்கேன். பெரிய பெரிய வெங்காயம், தக்காளி பார்த்திங்கன்னா 2 போட்டிருக்கோம். இதுக்கு இந்த மட்டன் வேகிறதுக்கு தேவையான தண்ணி ஊற்றிட்டு நல்லா கலரி விட்டுக்கோங்க. இப்போ மூடி போட்டு ஒரு 4லேருந்து 5 விசில் வச்சு எடுத்துக்கலாம். எல்லாம் ஆற விட்டுட்டு ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதும் நம்ம எடுத்துகிட்டு இப்போ இதை வந்து ஒரு பேனில் மாற்றிக்கோங்க. லைட்டாக எண்ணெய் சேர்த்துட்டு அதை அப்படியே இதுக்கு மாற்றிடுங்க. மாற்றி நல்லா கொதிக்க விட்டு அந்த நீரெல்லாம் வற்றணும். அந்தளவுக்கு நம்ம ஸ்லோ குக் தான் பண்ணணும் இதை. அப்போ தான் அந்த வறுத்த கறின்றது டேஸ்ட் அவ்வளோ நல்லா வரும் உங்களுக்கு. டைம் எடுத்து பண்ணணும், அவ்வளோவும் நல்லாயிருக்கும். ஆனால் நம்ம எவ்வளோ டைம் எடுத்து பண்ணுறோமோ ஸ்லோ குக் பண்ண நம்மளோட சமையல் வந்து அவ்வளோ நல்லாயிருக்கும். பாருங்கள், தண்ணியெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சுண்டுது. இந்த மாதிரி நல்லா சுண்டு பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நம்ம ரெடி பண்ணிக்கணும். இப்போ பாருங்கள் எந்த மாதிரி ஆயிருக்குன்னு. இந்த மாதிரி பண்ணி கடைசியாக கொஞ்சம் மல்லி தூவி இறக்கிட வேண்டியதுதான். எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். அவ்வளோதான், சூப்பராக மட்டன் வறுத்த கறி ரெடி. இது நம்ம சாம்பார், ரசம் இந்த மாதிரி ரசத்துக்கெலாம் ஏற்ற சைட் டிஷ் இது.